உங்களில் எத்தனை பேருக்கு ஆகஸ்ட் 15, 1947 ரிலீஸ் ஆன நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கீங்க? அடோல்ஃப் ஹிட்லரையே சாவுலேருந்து காப்பாற்றியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே குவைட்டஸ்டான ரூம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் உங்கள் பொண்ணான கையை தொட்டு அங்கே ஜகஜோதியம் என்ற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரத்துக்கு நீங்கள் அந்த மணியும் அடிச்சு விட்டுறணும். வாங்க இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி எல்லாம் தெரிஞ்ச வளரலாக இருந்தாலும் இந்த விஷயத்த அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை யூரோ கப்புக்கு சப்ஸ்டியூட்டாக போட்டிருக்காங்க. அப்போ அவர் விளையாடும் போது அவர் காலில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அந்த இன்ஜுரிக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிளைம் பண்ண மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் யூரோஸ். அதை நம்ம இந்தியன் வேல்யூவில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 875 crores 49,26,766 rupees. யோப்பா, இந்த காசு வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த மனுஷன் அவர் காலுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காரு. இதுலேருந்தே தெரியுதா அவர் கால் அவருக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. நம்மளை சுற்றி எப்போவுமே நாய்ஸ் சவுண்ட் எல்லாமே இருக்குது தான். கார் போகிறதுலேருந்து காக்கா கத்துற வரைக்கும் எல்லாமே ஒரு நாய்ஸாக தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலே ரொம்ப சைலண்டான குவைட்டஸ்டான பிளேஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஆர்ஃபீல்ட் லேபரேட்டரிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 9 decibel இல்லை, 10 decibel இல்லை, அதை அப்படியே மைனஸில் போட்டுக்கோங்க. -9 decibel இருக்குது மக்களே. அப்போ எவ்வளோ சவுண்டு கம்மியாக இருக்குன்னு கேட்குறீங்க? ஒருத்தர் பேசுறதை விட நம்ம பிளட் ஃப்ளோ ஆகிறது நம்ம காதில் கேட்குன்னா அப்போ அவ்வளோ சைலண்ட்டான அவ்வளோ குவைட்டஸ்டான பிளேஸு. இதை நம்பி அந்த ரூமில் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சீக்கிரட்லாம் பேசிடாதீங்க, மொத்த ரூமுக்குமே கேட்டுரும். ஜெர்மனியவே புரட்டி போட்டவர், த கிரேட் டிக்டேட்டர், இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாருமே, அடோல்ஃப் ஹிட்லர். இவர் பார்த்திங்கன்னா 4 வயசு இருக்கும்போது தண்ணிக்குள்ளே முழுங்கிட்டு இருந்திருக்காரு. இவரை காப்பாற்றியார் யாருமே இல்லை, ஒரு ப்ரீஸ்ட், அதாவது ஒரு பூசாரி. அவரோட பேர் பார்த்திங்கன்னா ஜோசப் மல்லர். இவர் மட்டும் அன்றைக்கி அடால்ஃப் ஹிட்லரை காப்பாற்றாமல் இருந்திருந்தாருன்னா ஜெர்மனியை அவரால் புரட்டி போட்டிருக்க முடியாது, கிரேட் டிக்டேட்டராகவும் ஆயிருக்க முடியாது. அதுவும் ஹிஸ்ட்ரியிலே பெரிய டிக்டேட்டர் இவர் தான். அப்போ என்ன பார்த்துக்கோங்க, அப்போ அது ஹிஸ்ட்ரி டேர்னிங் சம்பவமாக இருந்திருக்காது. உங்களில் எத்தனை பேர் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆன நியூஸ் பேப்பரை படிச்சிருக்கீங்க? டேய், அதான் நாங்கள் இன்னைக்கு காலைல படிச்சுட்டு வேணான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. வாங்க நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போய் 1947 போய் ஆகஸ்ட் 15 நியூஸ் பேப்பராக படிப்போம். இதுதான் அதோட ஃப்ரண்ட் பேஜ். இந்த நியூஸ் பேப்பரை வெளியிட்டது யாருன்னா த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு பேஜில் ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா த பர்த் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் போட்டிருக்காங்க. கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேஷன் வேக்ஸ் டு நியூ லைஃப்னு போட்டிருக்காங்க. அதுவே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு என்தூசியாசம் இன் பாம்பே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம நேஷனை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரீடம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இதில் இருக்கும். அது போக நிறைய விஷயங்களும் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி இந்த PDF டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. நீங்கள் முடிச்சுட்டு தான் இருக்கணும், முடிச்சுட்டு தான் ஆகணும், முடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். டேய், கொஞ்ச நேரம் தூங்க விட்றா, நான் ஒரு 10 நிமிஷமாக தூங்கி எழுச்சிக்கிறேன்னா நீங்கள் சொர்க்கத்தில் உட்காந்து சோறு சாப்பிட வேண்டியதான். ஆமாம் மக்களே, நீங்கள் செத்து போயிடுவீங்க. இந்த டிசீஸ் பேர் என்னென்னா ஆன்டைன் ஸ்கர்ஸ். இந்த மாதிரி டிசீஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே கொஞ்ச நேரம் தூங்கினா கூட அவங்க செத்துருவாங்க. அதனாலே அவங்கள தூங்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி டிசீஸ்லாம் எப்படி வருதுன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி எனக்கு மோட்டிவேஷன் எகிற விடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா என் மனசில் அப்படியே பட்டாமூச்சிலாம் பறக்கும். அது போக சின்ன சேனலுங்க, உங்கள் பொண்ணான கையை தொட்டு அந்த ஜகஜோதியம் என்ற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்டிங்கன்னா 5-10 சப்ஸ்கிரைபர் என் மனசு அப்படியே துடிக்கும், ரொம்ப சந்தோஷப்படும். ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் சேர்த்துருங்க மக்களே. பாய் பாய். இதோட நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் பாய் ஃப்ரம் STSerting. பாய் பாய். Real quick, I'ma pull up with my shake, hey, whip all nice, got myself a couple chips, hey, move so fast, I'ma hit you with the stick, I'ma make a couple racks, and you steady hitting licks, hey, nose, I'll be selling out shows, see my nigga up in arenas, filling seats up by the roads, no shit, yeah, I don't got time for no thought ass bitch, yeah, I just want you, shotgun with the clip, real quick, I'ma pull up with my shake, hey, whip all nice, got myself a couple chips, hey, move so fast, I'ma hit you with the stick, I'ma make a couple racks, and you steady hitting licks, hey, nose, I'll be selling out shows, see my nigga up in arenas, filling seats up by the roads, no shit, yeah, I don't got time for no thought ass bitch, yeah,